அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் 7 மணிக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே கீழே சைன் இருந்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றது, அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே சொல்லுவோம், மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நம்ம ஓப்பன் ட்ரெஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஓகேங்களா? யூடியூப்பில் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, யார் சொல்கிறதையும் நீங்கள் முழுமையாக நீங்களே படித்து உங்களுக்கு தெரிந்திருந்து அதை நம்புங்க. ஓகேங்களா? இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,100 புட் 82 ரூபா கீழே இருந்தால் நிஃப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், 82 ருபீஸ்க்கு கீழே அங்கேருந்து தான் மார்க்கெட், அங்கே தான் ட்ரெண்டு டிசைட் பண்ணப்படுது. ஏன் அப்படிங்கிறது வரும். இதை வச்சுலாம் நம்ம ஸ்டூடெண்ட் ட்ரேடும் பண்ண மாட்டோம். நம்ம சம் கால்குலேஷன், அது எப்படி ஏறும் என்ன, இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து ஏன் இறங்குச்சு, ஒய், அதுக்கான விடை வேணும். சரி, அதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு டைமிங் எல்லாம், நம்ம சொல்லிக் கொடுக்குற டைமிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து இறங்கிட்டு இங்கே இருந்து ஏன் திரும்பிச்சு, அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் இதே சைட்வேஸ்லேயே இருந்தது. இன்றைக்கி இப்படி தான் ட்ரேட் ஆகுமா, எல்லாமே நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ தான் ஒரு ஆப்ஷன் பையர் ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வைத்து தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. இது நம்ம கொடுத்தது. மார்க்கெட் அப்பாக இருக்கும், இறங்கி இருக்கும், ஏறிக்கு மேலே அப்படியே தான் இருந்திருக்கும், இறங்கி இருந்தாலும் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். சரி, ஸ்மார்ட் டிசைனர் ப்ரோவில் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைனர் ப்ரோவில் பாருங்கள், பை ட்ரிகர்டு, கன்ஃபார்மு, என்ட்ரி எடுத்தது, டார்கெட் ஃபினிஷ்டு. எகைன் மறுபடியும் பை என்ட்ரி எடுத்துக்குது, போகுது. எது வரைக்கும்னா இங்கே இவர் செல்லும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு புட் சைடில். அப்போ அது வரைக்கும் ஒரு பை, எப்போ அந்த ப்ரைஸ் கீழே கடைசி வரைக்குமே பாருங்களேன், இது வரைக்கும் 2:30 மணி வரைக்கும் அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. ஆனால் புட் சைடில் என்ட்ரி எடுத்துருக்கக்கூடாது. புட் சைடில் பாருங்கள் என்ன சைட்வேஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரீமியமே கொடுக்கல. இதெல்லாம் எதற்கு, என்னன்னா நீங்கள் டைம் வேல்யூ, இப்போ மார்க்கெட்டில் ஒரு ரெசன்ஸ் இருக்குது, மார்க்கெட் இறங்க போதுன்னு போய் இதை பை பண்ணிங்கன்னா என்ன ப்ரீமியம் கொடுத்துருக்கோம். ஆனால் இதுலேயும் நம்ம விலையில் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணோம். அதுதான் மார்க்கெட். ஸ்மார்ட் டிசைடரில் பார்த்து அந்த டைரக்ஷனில், இது ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்துட்டு அந்த டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். நாளைய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.